ரைட். உங்களுக்கு இன்னைக்கு வந்து பேசிக் ரெப்பிங் ஸ்டைல்ல 3 சொல்லி தருவேன். ஆல்ரெடி ஃபாஸ்டான படிச்சிருக்கும். சரி நான் பார்க்குறேன். ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஃபினிஷிங்காக தான் நான் உங்களுக்கு இந்த 3 இன்னைக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னா எனக்கு யார்ட ஒர்க் எப்படின்றது எனக்கு தெரியா. அந்த ரெப்பிங் பண்ணக்கோல வந்து இவட ஃபேஸ் ஒரு கட்ல இருக்கு, உங்களோட ஃபேஸ் ஒரு கட்ல, உங்களோட ஃபேஸ் ஒரு கட்ல. எங்கட பிள்ளைகள் என்ன தெரியுமா, கிளாஸ்க்கு வர பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஒரே ஷேப் எடுத்தோன்னு அந்த ஒரு புள்ளட நான் நினைக்கிறேன் ஒரு கிராஜுவேஷன் ஒன்ல மூஞ்சில இப்படி வந்து சோ இதை நீங்க மெயினா நோட் பண்ணணும். விளங்குச்சா? நீங்க நோட் பண்ணணும். அதுக்கு வந்து ஹேரை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி கொள்ளணும். முடி வந்து முன்னுக்கு வராது மாதிரி நீங்க பூல் பேண்ட் போட்டீங்களா? நான் பூல் பேண்ட் எங்கேயோ தெரியல. பூல் பேண்ட் தேவையில்ல, ரப்பர் பேண்ட் போதும். ரப்பர் பேண்ட் எங்கேயோ தெரியாது. சொல்லுங்க. பூல் பேண்ட் இல்ல, எனக்கு சின்ன பூல் பேண்ட் தான் சரி வராது. சின்னதை போட்டு காட்டுறேன். பூல் பேண்ட் தான் சரி. அது ரெக்கார்ட் ஆகுது. நீங்க வந்து ஆறு அடுத்து சரி இப்படி இருந்தாலும் எல்லாரும் போத்து நான் சுத்துறேன். எனக்கு நீங்க எனக்கு நான் உங்களுக்கு டீச்சர் சுத்துறது நீ அவன் சுத்துவோம், நான் அவளுக்கு சுத்துறேன். இல்ல ஆனா எல்லாத்தையும் பேசி வந்த இவிட மட்டும் கொஞ்சம் நீட்டமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மஞ்சள் எனக்கு சுத்தம் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி பூல் பேண்ட் தான் வேணும், இல்லாட்டி ரப்பர் பேண்ட். சரியா? உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நாங்க நார்மலா பூல் பேண்ட் போடுற மாதிரி இல்ல, ரப்பிங்கோ ஹேர் ஸ்டைலுக்கோ போடுறது. இந்த மாதிரி கிளிப் இருக்குதே, இந்த கிளிப்பை வந்து இந்த கிளிப் தெரியும் தானே, இந்த கிளிப்பை வந்து இங்கிட்டு சைடு கொண்டும் போட்டுக்கொள்ளணும். இதை வச்சுதான் நீங்க ரெப்பிங்கோ ஹேர் ஸ்டைலுக்கோ இந்த மாதிரி தான் பூல் பேண்ட் போடுறேன். இப்ப நாங்க எப்படி போடுறேன், இப்படி முடியலுக்கு போட்டு ரவுண்ட் பண்ணி எடுக்கிறோம். அது இதுல போடுறது இல்லை. ஓகே சரியா? அந்த ஹேர் ஸ்ப்ரே எடுங்க. கொடுங்க. கொஞ்சம் முடிக்குங்க. இல்ல இப்படி முடிக்கோங்க. சரியா? சத்தம் கிடைச்சா டச் ஆகிட்டு. சரி ஒன்லி அடிக்குது. ரைட். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. மூஞ்சிக்கு படாத மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஹேர் ஹோல் ஸ்ப்ரே வேற, இது செட்டிங் ஸ்ப்ரே. சரியா? ஹோல் ஸ்ப்ரே எல்லாம் இப்படி அடிச்சு யூஸ் பண்ணிடலாம், வெச்சோடனே காஞ்சிரும். சரி, அதாவது இந்த ஹேரை வந்து இப்படி இந்த பாருங்க, இதுல வந்து அப்படி இல்லை, இப்படி நீட் ஆகும். முன்னுக்கு ஒரு முடி இல்லாம எல்லாம் பின்னுக்கு ஆகும். ஹோல் ஸ்ப்ரேன்றது வந்து இது ஹேர், இது செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்றேன் வந்து மேக்கப்ல செட்டிங் ஸ்ப்ரே இருக்கே, இந்த செட்டிங் ஸ்ப்ரேன்றது வந்து இடையிடையில யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்றது அப்படி இல்லையே, அது மேக்கப்ல கடைசியில மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுல ஹோல் ஸ்ப்ரேன்னு இருக்கு, அதுல நம்பர் இருக்குது கூடையானது, அதுவரை எல்லாம் உங்களுக்கு இடையில யூஸ் பண்ணல. இப்படி போட்டோன்னே இப்படி கல் மாதிரி நின்றும், அதெல்லாம் கடைசியில யூஸ் பண்றது. ஸோ செட்டிங் ஸ்ப்ரேன்றது வந்து இப்படி எங்களோட ஹேரை வந்து வேண்டி ஹெடைக்கு செஞ்சு கொள்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது. விளங்குச்சா? இப்ப நான் வந்து ரெப்பிங்ல இது செய்யற காரணம் வந்து துண்டு முடி போகாம இருக்கேன். அது ரெப்பிங் செய்யறதா இருந்தாலும் சரி, இது செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும், ஒன்னாவது வந்து ஹேர் ஸ்ப்ரே அடிச்சு இப்படி முடிய செஞ்சுக்கோங்க. விளங்குச்சா? சரி, ஒரு பிரைடு நான் ட்ரெஸ்ஸிங் பண்ண போயிட்டு அந்த பிரைடுக்கு வந்து இதே இல்லை, முடியே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த பிரைடுக்கு வந்து நெக்ஸ்ட் செய்வேன், ஷோலால வந்து செய்யறது. அப்ப அந்த பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சேன், இப்ப நாங்க இதுல பூல் பேண்ட் தனி போடுறோம், அந்த குட்டிக்கு பூல் பேண்ட் நிக்கவே இல்லை. ஏன்னா இல்ல அது இல்ல வேற ஒன்று. அப்ப அந்த குட்டிக்கு வந்து அவங்க நல்ல முடிக்கு மாஷல்லாண்டு. சரியா? இந்த பூல் பேண்ட் நிக்கவே இல்லை. அதுக்கு போற கடைசியில அந்த நேரம் எனக்கு வந்த ஐடியா என்னன்னா, கிளிப்பை எடுத்து ஹேவை, அவட கிளிப்பை அந்த ஹேவை நல்லா டைட் பண்ணினேன். அந்த டைட்டுக்கு தான் நான் என்ன ரெப்பிங்க செஞ்சேன்.
விளங்கிச்சா? அது செஞ்சனால அவக்கு நின்றுச்சு. விளங்கிச்சா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ். மிச்சம் பேருக்கு ஹேர் கூடையா வரதும் இருக்கு. ஸோ அப்படி போட்டோன்னா நீங்களும் ரவுண்ட் பண்ணி இந்த அவட முடிய ரவுண்ட் பண்ணி எல்லாம் போட்டோன்னா இந்த பொங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். விளங்கிச்சா? ரெப்பிங் ஸ்டைல்ல மேக்கப் சாம முடியுது எல்லாம் முடியுதுன்னு பஞ்சத்தனத்துலன்னா வேலை செய்யலாம். விளங்குச்சா? நல்லா யூஸ் பண்ணி நல்லா இந்த உங்களோட வேலையை காட்டினா தான் நடக்கும். விளங்குதா? இது எப்படி குத்துறன்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு இந்த மாதிரி இறக்கணும். இந்த பாருங்க, ஒன்னாவது இத இந்த மாதிரி இறக்கணும் நடுவுல. சரியா? இது இந்த விரலால இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கொண்டு இப்படி ரவுண்ட் பண்ணுங்க. சரியா? இப்படி ரவுண்ட் பண்ணி நல்லா ஒரு 2 ரவுண்ட் கொண்டாந்து இந்த பாருங்க, இதுல இப்ப குத்தினது இருக்குதானே, இந்த இது உள்ள காலத்தை நீங்க போடணும். ரைட்டா? அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கி இதுட நடுவுக்கு அக்கிதான் நீங்க போடணும். இந்த பாருங்க, இதுக்கு நடுவுக்கு ஆக்கித்தான் போடணும். இப்ப இது என்ன ஆகாது, கலராது. என்ன நடந்தாலும் இந்த ஹேர் கலராது. சோ உங்களுக்கு பயம் இல்லாம இந்த பிரைட முழு நாளும் இந்த ரெப்பிங்க வைக்கலும் உங்களுக்கு. சோ நீங்க சும்மா பூல் பேண்ட் போட்டா இப்படியே வடிஞ்சுக்கிட்டு வந்துடும். இந்த இது வராது. விளங்குச்சா? எனக்கு இப்ப இந்த யூபின்ல 2-3 இடங்கத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஹேயாவை வந்து இந்த பின் குச்சில எடுங்க. பின் குச்சி. சரியா? இப்படி ரவுண்ட் பண்ணி ஒன்னாவது இவட முடி வந்து நீட்டமா இருந்ததுக்கு பாருங்க, கணக்கமே இல்ல. பாருங்க எவ்வளவு சின்னதாவதுண்டு. சோ இப்ப இந்த கணக்கம் இல்லாதனால நாங்க இவக்கு கொஞ்சம் பன் வந்து இப்படி இருக்கிற மாதிரி போடணும். விளைச்சா இப்ப இப்படி ஒரு ஹேருக்கு நீங்க போட்டா ரெப்பிங் வந்து தேங்காய் மாதிரி நிற்கும். தேங்காய் எப்படி வருது, இப்படி வந்து இப்படி கூற விளங்குச்சா? விளங்குச்சா? அது மாதிரி இல்லாம இப்படி பார்க்க போல எல்லாம் ஒரே ஷேப்ல இருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு மேல வந்து வரக்கூடாது. இது வந்து இப்படி அழகா நேரா இருக்கணும். விளங்குச்சா? அதனால இந்த ஹேர் இல்ல, நீங்க பண்ற அடுத்த ஷோல ஒன்று நான் ரெப் பண்ணுவேன் உள்ளுக்கு வந்து ஹேர் செட்டிங்க்கு. அப்ப அதுவும் அரைக்கட்டும், இந்த ஹேர் அரைக்கட்டும், இப்படி நேர் அரைக்கணும். இதுக்கு மேல வரவே கூடாது. விளங்குச்சா? இந்த தவறுதல் தான் நீங்க முதலாவது விடுற. அதனாலதான் நீங்க எவ்வளவு அழகா ரெப்பிங் செஞ்சாலும் கடைசியில இங்க ஒஸ்தி பட்ட மாதிரி ஆகுற. சோ அந்த பிரச்சனைகள் ஆகுற. அதனாலதான். ஓகே, ரைட்? சும்மா ரவுண்ட் பண்ணி சுத்திக்கோங்க. இது கலராத மாதிரி சுத்திக்கோங்க. முக்கியமா மேக்கப் ஒன்று பண்றதுக்கு முதல் பிரைட் கட்டாயம் வந்து ஹேர்ல எண்ணெய் வைக்க கூடாது. மேக்கப்பும் எண்ணெயும் எதிரி. சோ எண்ணெய் வடிய 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 மூஞ்சில மேக்கப் அடிச்சு பெய்த்துரும். ஏன் பகலாவ சூடு. விளங்குச்சா? சோ அந்த சூடு வர வர என்ன ஆகும், மேக்கப் அந்த எண்ணெய் வடியும். விளங்குச்சா? தமிழ் பிரைட்ஸ் கிட்ட எல்லாம் அதை நிறைய ஃபேஸ் பண்றேன். ஏன் நீங்க ஆண்டுக்கு இந்த எண்ணெயில என்ன செய்வாங்க, நலுங்கு வைப்பாங்க. சரியா? நலங்குன்றது வந்து தனிக்கரை எண்ணெயில வந்து பூசுவாங்க தலையில. எண்ணெய் பூசி தானே அது செய்யற நலங்கு. அது பூசி 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 செய்வாங்க. சோ அவ அடுத்தாண்டு குளிச்சாலுமே அந்த எண்ணெய் அந்த பசை இருக்கும். அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லயும் நீங்க மேக்கப்ப வந்து கஷ்டப்பட்டு போடுறதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். விளங்குச்சா? அப்ப அவக்கு நீங்க சொல்லணும் 2-3 டிப்ஸ். சரி பரவாயில்ல, தலைய வாஷ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ட்டு. விளங்குச்சா? அரளிய கட்டன்னு சொல்லுவாங்க. அது அடிப்பாங்க. அரளிய கட்டன்னா இதோட கொஞ்சம் நீட்டமா. அது நீட்டது வந்து ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணலும். இது உங்களுக்கு இதுக்கு பெருசா தேவையில்லை. இப்படி ஹேர் வந்து கலராத மாதிரி பாருங்க, இது கலராது. விளங்குச்சா? அது மாதிரி அடிச்சுக்கோங்க. ஓகே, நான் 2 ஷோல் கொண்டு வந்து இந்த மாதிரி நான் இது வந்து எடுக்கிற வந்து இது என்ன மெட்டீரியல் அப்பா, இந்த வெலண்டினா மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் நல்ல கன. சரியா? இப்ப ஷிஃபான் ஷோல்ல சுத்த போனேன்டா ஷிஃபான் இப்படி வடிஞ்சு வரும். சரியா? இப்ப நான் வந்து ஹேர் செய்ய போறேன். அப்ப இதுல வந்து எப்படி ஆகும், வடிஞ்சு வந்துடும் ஷிஃபோன்ல. இன்னொன்னு வந்து ஷிஃபோன் வந்து சின்னது, சுத்த கோல சின்னது. இது அப்படி இல்லை. இந்த பாருங்க, இப்படி சுத்த கோல வந்து இது நல்ல பெருசு.
விளங்குச்சா? சோ முடி இல்லாதவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு இது யூஸ் பண்ணேன். இப்ப இதா இருந்தாலும் எனக்கு போதா விளங்குச்சா? எல்லாமே பேசிருச்சு. ரைட். இப்ப வந்து முன்னுக்கால ஃபுல்லா இப்ப நீங்க வந்து என்ன தெரியுமா, ஒவ்வொரு ரெப்பிங் இப்ப நீங்க சொல்லாம இன்னைக்கு வந்து இப்ப இவங்க நான் இது போட்டதுக்கு வந்து எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் எப்படி செட்டிங் செய்வேன். இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஷோல்ல வந்து கலர் கலர் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ஹேருக்கு கெப் யூஸ் பண்ண தேவை. இந்த சைலண்ட் போடுங்க. அதுதான் ரைட். இந்த இதுக்கு வந்து நீங்க ரப்பிங் கெப் வாங்கிக்கொள்ள தேவையில்ல. கெப் தெரியும் தானே, அது வாங்கி வச்சுக்கொள்ள தேவையில்ல. ரைட்டா? இந்த மாதிரி ஷோல் வந்து விற்கிறதுக்கு யார் இருக்குது, ஒரு 2 யார் 1.5 யார் மாதிரி வாங்கி ஷோ இதுல இருந்தா இது 2 யார் போல 2 யார் சரியா? அப்ப 2 யார் வாங்கி ஒவ்வொரு ஷோல் ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு ஷோலுக்கு ஏத்த மாதிரி இதுவெல்லாம் கலர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே? அப்ப ஒரு ஷோல் 2 யார் இருக்கணுமா? இல்ல, இது உள்ளுக்கு உங்களுக்கு சுத்துறதுக்கு வேணுமே. விளங்குச்சா? எனக்கு இப்ப ஒரு பின்ல வந்து இந்த பேப்பர் ஒன்று போட்டாங்க. இப்ப இந்த ஷோல் 2 யார் 2 யாருக்கு உங்களுக்கு தேவை. அப்பதான் உங்களுக்கு சுத்தேரும். ரைட். இப்ப நீங்க நெத்திச்சூடி என்ன சரி போடுறேன்னு சொன்னா நேரத்தோட போட்டுறணும். இதுல ஹேர்ல போட்டுறணும். ஹேர்ல போட்டு செட் பண்ணிட்டு தான் நீங்க இதை போடுறீங்க. சோ இப்ப இதை போட்டு இது விளங்கினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை விலைக்கு. ஏனுங்க, இது வந்து என்ன கலர், உங்களோட ஷோல் கலருக்கே தான் வரப்போகுது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங் கலருக்கே தான். ஸோ அப்படி வரனால பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம வந்து இப்ப நான் பொதுவா வந்து இதே யூஸ் பண்ணாலும் ஏன் இது இப்படி பின்னுக்கு ஆகிடும். சரியா? பின்னுக்கு ஆக்குறேன். நான் பின்னுக்கு ஆக்கிட்டு ஏன் முடி ஒன்று சரியா என்ன பின்ல விளங்குதா, அது ஒரு கைப்பதம். சரியா? அது பழகு வரைக்கும் நீங்க இதை செய்யுங்க. பழகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தேவையில்லை. விளங்குச்சா? நிறைய பேர் போட்டுக்கிட்டு நிறைய குத்துறாங்க. அந்த பிள்ளைக்கு உள்ளுக்கு நிக்கலாம், அவ்வளவு சூடு. அந்த சூட்டுக்கே மேக்கப் வடிகிற. விளங்குச்சா? சொன்னாவது சரியா 2 சைடுக்கு பிரிச்சு எடுத்துட்டு நேரடிங்க. ரைட். சட்டை பின் இந்த 2 சைடுக்கு இப்படி பிடிச்சி இந்த இதையே போடுற பின் வந்து மாட்டிப்பட்டு இந்த நூல் கலரா வரைக்க. விளங்குச்சா? இப்ப நாங்க சும்மா ஷோல் போட்டோம் என்ன ஆகும், இந்த ஷோலும் இதுக்கு போயிட்டு மாட்டிப்பட்டு இருக்கும். சோ இந்த பேப்பர் போட்டா மாட்டாது. விளங்குச்சா? நூல் இல்லப்படாம டேமேஜ் ஆகாம இருக்கத்தான் நாங்க இது போடுறேன். விளங்குச்சா? இல்லாட்டி நாங்க அவங்களோட பிரைட் அவசரத்துக்கு கலட்டுறதுல எங்கிட்ட ஷோல் எல்லாம் டேமேஜ் பண்ணி தான் தருவாங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாவே போட்டுக்கோங்க. டைம் என்ன இன்னைக்கு லேட் ஆகும் தெரியும். ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்டு போல. இதை பிடிச்சுக்கோங்க இப்ப. சரியா? நீங்க தான் நீங்களே பிடிச்சுக்கோங்க. சரியா? ரைட்டா? இப்ப வந்து நீங்க அங்க கேமராவில பாத்துக்கோங்க. யாரு இந்த நஜீஃபா அங்க கேமராவிலையும் பாத்துக்கோங்க. ரைட். இப்ப இது வந்து இப்படி இருக்கிறத நான் இப்படி ஒரு க்ராஸ் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் மாதிரி செஞ்சிருக்கிறேன். சரியா? இப்படி செஞ்சுட்டு இப்படி நல்லா சுத்திக்கோங்க. சரியா? நல்லா இப்படி சுத்தி 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 எடுத்து இன்னைக்கு ஒரு முடிச்சு போடணும். முடிச்சுன்னா கெட்ட. சரியா? கெட்ட உண்டு 1வது கெட்ட. ரைட். அடுத்ததா திருப்பி இந்த சைடுக்கு சுத்தணும். ரைட். மறுபடியும் கீழே ஒரு கெட்ட. ரைட். லேசா மிச்சம் டைட் பண்ணா முடியும் சேர்த்து கலரிட்டு வந்துடும். நினைச்சா? ரைட். அடுத்ததா வந்து மேல இப்படி சுத்தி ஒரு கெட்ட. ரைட். இப்ப இது பேலன்ஸ் இருக்கிறத இதுல இப்படி அட்டாச் பண்ணி கொண்ட சின்னது உள்ளவங்களுக்கு இப்படி செய்யணும். சின்னது எல்லாத்துக்குமே நீங்க செய்யணும். எல்லாத்துக்கும் ஹேர் கூட அரிக்கின்னு சொன்னா ஷிஃபான் ஷோல்டர் சுத்துங்க. விளங்குச்சா? ரைட். இப்ப நேரம் அடிங்க பாக்க. இப்ப பாருங்க இது எப்படி இருக்கீங்க. இதுல உங்களோட இது பாருங்க, உங்களுக்கு விளங்குதா? நஜீஃபாக்கு விளங்குதா? பாருங்க, இது வந்து இந்த நேருக்கு இருக்கணும். இங்க வந்துச்சு
மூஞ்சினா கோபுரம் மாதிரி இருக்கும் விளைச்சா. இந்த சிங்கள அலுவலக ரெப்பிங் கிளாஸ்ல எங்கட மிஸ்ஸே எனக்கு தான் இப்ப அவங்கள்ட்ட நான் கோர்ஸ் பண்ண போறேன். எங்கட மிஸ் ரெப்பிங் பழக்கிறதுக்கு என்னைய தான் போட்டிருக்கிறாங்க அவ்வளவு பெரிய இதுல கவர்மெண்ட்ல. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இது வராது. சோ இப்ப எங்கட பிளஸ் பாயிண்ட் என்ன, இத சரியா செய்யறது. இதுவரை தான் நீங்க விட்டுறீங்க பிள்ளை. இதை நீங்க சரியா செஞ்சா உங்களோட ரெப்பிங் நல்லா வரும். ஏனுங்க இப்ப இது வந்து இப்படி நேரா இருக்க போல இந்த இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சாலும் அது இந்த இடத்துல தான் இருக்கும். இங்க இருந்து செஞ்சா அது என்ன ஆகும், வலிவே போகும். சோ அப்புறம் என்ன ஆகும், நீங்க இங்க ரெப்பிங் செய்வீங்க, அந்த பிள்ளைக்கு அதுதான் விஷயம். நீங்க இங்க ரெப்பிங் செஞ்சதுக்கு மூஞ்சில வந்து அந்த ஷோல் இங்கக்காவே மூஞ்சி சின்னதாயிரும். விளங்குச்சா? இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு டிப் தட்டி நீங்க ரெப்பிங் பண்ணி இருக்க மாட்டீங்க, அதனால பாத்துக்கோங்க சரியா. இது மாதிரி முடி இருக்கணும். ஓகே, அடுத்ததான் நாங்க எங்கட ஷோல் 2 ஷோல் ஒரே கலர்ல தேவை சரியா. நான் இந்த பாருங்க என்ன சரி டிஃபரெண்ட் இருக்கா, கலர் டிஃபரெண்ட் இருக்கவே கூடாது ரெப்பிங் பண்ற ஷோல்ல. இப்ப நான் இதுல பிங்க் எடுத்ததுக்கு இவக்கு பிங்க் இல்ல, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எடுத்தேன் சரி. ஆனா வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்க கூடாது. 2 ஷோரும் ஒரே கலர்ல இருந்தா தான் அவங்க நினைப்பாங்க ரெப்பிங் பண்ணி நாங்க இந்த என்னது பிரைடல் செஞ்சு கொடுத்த போறோம். அப்படியே ஒரே ஷோல்ல வந்து பாரு எப்படி என்னமா செஞ்சுக்கிறாங்க, ஆனா நல்லா இருக்கி, ஆனா ஒரே கலர் தான். ஏன் எங்களோட டெக்னிக் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விளங்குச்சா? ரைட். இன்னொரு இது வேணும், பின் சட்டை வேணா. ஓ ரைட். இப்ப வந்து மேக்கப் பட்டு வாங்கிடும். இப்போ நீங்க கொண்டாந்த ஷிஃபோனுக்கும் என்ன ஷிஃபோனுக்கும் பாருங்க, இந்த ஷிஃபோன் எப்படி டைட்டா இருக்குன்னு பாருங்க, நல்லா கனமா இருக்காது. இது அப்படி தெரிஞ்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி ஷிஃபோன் தான் நீங்க எடுக்கணும். கொஞ்சம் காட்டன் மாதிரியும் நல்ல இப்ப ஒவ்வொரு ஷிஃபோன், இந்த ஷிஃபோன் பிடிச்சு பாருங்க, இப்ப நான் போட்டிருக்கிறது பிடிச்சு பாருங்க, சும்மா சில்க் மாதிரி. இது சரி வராது, இதுவும் சரி வராது. இது பாருங்க, இந்த ஜாதி தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா இது பாருங்க, இதுல ஒரு பாரமும் இருக்கு, இது ஒரு பாரமும் இருக்கு. விளங்குச்சா? இது அப்படி இல்ல. அப்ப ஷிஃபோன் எடுக்கக்கோல வந்து நம்பர் 1 ஷிஃபோன் ஷால் எடுக்கணும். அந்த மாதிரி எங்களோட ஒர்க் இருக்கணும். அதுவும் தான் எங்களோட ப்ரொஃபஷனல் வேலை எங்களுக்கு காட்டுப்பட்டுரு. விளங்குதா? ஓகே. ஸோ வந்து மேக்கப் பட்டிருக்கு முண்டுல சரியா அந்த ரெப் பண்ற இடத்துல மேக்கப் பட்டிருக்கு. இதுதான் நான் ரெப்பிங்க்கு யூஸ் பண்றது. ரைட். சரிதானே? இப்ப இது உங்களுக்கு இன்னைக்கு வந்து செய்யற ரெப்பிங்லன்னா உங்களுக்கு நல்ல இடம் போதும், அதனால பிரச்சனை இல்லை. 1வது செய்யறதுக்கு வந்து அதுக்கு நல்லா இந்த ஷோல் போதும் சரியா. ஆனா வந்து அடுத்த செய்யறதுக்கும் மற்றதுக்கும் நாங்க உங்களுக்கு பார்ப்போம். 1வது ஒன்று சொல்லித்தரேன் சரியா. 1வது இது கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இந்த ரெப்பிங்க்கு சரியா. இதை வச்சு நேரடிங்க. கண்ணாடி இருந்தா கண்ணாடியை பார்த்துக்கோங்க. அப்ப அவரோட ஃபேஸ்க்கு அவகிட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க, உங்களோட ஃபேஸ் என்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஷோல் போட்டீங்கன்றத. ஏன்னா வந்து நாங்க 1 விதமா அடிச்சாலும் அவங்களுக்கு செட்டி சிரிக்காது. ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, அடே எனக்கு இது மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் வரக்கூடாது. அதனால இவ ஃபர்ஸ்ட்டுக்கு இவட ஃபேஸ்க்கு நீங்க எப்படி வைக்கிறன்றத செட் பண்ணுங்கன்ட்டு கடைசியா நாங்க செய்யணும். அதை அவ போட்டதுக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் நாங்க இதை இப்படி போட்டா நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்ற கேட்டுதான் நீங்க செய்யணும். இப்ப நீங்க உங்களோட ஃபேஸ்க்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க பார்க்க. நீங்க இதை உங்களோட ஃபேஸ்க்கு போட்டுற மாதிரி முன்னுக்காக்கி கேட்பீங்க. அந்த மாதிரி அப்ப எல்லாத்துக்கும் ஷிஃபான் ஷால் தான் யூஸ் பண்றேன், வேற எந்த ஷாலும் யூஸ் பண்றல. ஒவ்வொரு ஷால் இருந்ததுக்கு ரெப்பிங்க்கு வந்து செட் ஆகாது. இப்போ புடிங்க ரைட்டா. அப்போ ஒரு 2 கலர் மிக்ஸ் பண்ற அதுவும் ஷிஃபானா? விலங்கல்ல கலர் மிக்ஸ் பண்ணி ரெட் பண்றது சரி. ஓ 2 கலர் அது வந்து நாங்க நடுவுக்கு போடுற மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். அது அந்த கிளாஸ் வந்து நாங்க அடுத்து எடுப்போம். இது இன்னைக்கு வந்து இதை பழகிக்கோங்க. 2 மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு குழப்பமாவே. விளங்குதா? ஈஸி, அதுவும் ஈஸியா, அதுவும் இதே மெத்தட் தான். ஆனா ஒன்றா பழவினா உங்களுக்கு வேலை பழம். விளங்குதா? நேரம் இருக்கா? உங்களோட இப்படியே வருது ஃபேஸ் டைப். நேரம் இருக்கா? இது நேரம் வரைக்கும் சரியா? உங்களோட ஃபேஸ் டைப் சரியா? இது உங்களுக்கு இப்ப அவ எடுக்க போல என்ன செஞ்சான்னு சொல்லுங்க பாக்க. அவரோட ஃபேஸ் கட் வந்து எங்க கிரிக்கின்னு தெரியுமா? இங்க கிரிக்கி. அவ எங்க எடுத்தானுங்க?
இன்னும் கீழே ஆக்கி. அப்ப என்ன ஆச்சு, கண் அரைவாசி மூடிப்பட்டு அவட ஃபேஸ் கட் மாறிச்சு. இப்ப எனக்கு தெரியும், இருந்தாலும் அவகிட்டையும் கேட்டுட்டு அவக்கு ஏத்த மாதிரி நாங்க செய்யணும். விளங்குதா? பாருங்க இப்ப இப்ப எப்படி இருக்கின்ற அவக்கு, அவ முத போட்டதுக்கு இப்ப போட்டதுக்கும் டிஃபரெண்ட். விளங்குதா? இப்ப இவ ரேப்பிங் பண்ணிட்டு வாரது பாருங்க, அவ முன்னுக்காக்கி தான் எடுப்பா. ரைட், இதை குத்திக்கோங்க. உங்களுக்கு இருக்கமா, நீங்க குத்துறதுக்கு பார்க்க அவங்க குத்துறது நல்லது. நல்ல இருக்கமா குத்திக்கோங்க. தொண்டையில இறக்கி அது வந்து பாம்பே காக்கா நல்ல இருக்கமா அடிச்சுக்கோங்க. எனக்கு வந்தீங்க நானோட கல்யாணம் வாங்கி அடிச்சுட்டு நல்ல இருக்கமா அடிச்சுக்கோங்க. சரியா? எனக்கு இப்ப உங்கள்ட்ட கொண்டாந்தத்துல தாங்க பாக்க பின் டேலே மூடை மிக்ஸ் ஆகுது. யார்கிட்ட சரி ஒரு தட்டு தாங்க. ஏழு பின்ல இதுல ஒன்று ஃபுல்லா கொண்டு போறேனா, சரி இப்படி கொண்டு போய்த்து எவ்வளவு ரிட்டர்ன் வந்தே இல்ல, ஒன்று சரி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க குண்டூசி எடுத்தா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காட்டி உங்களுக்கு தான் நஷ்டம். இது கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. குண்டூசி கேட்டேன், நான் கேக்குறேன் இல்ல, நீ குண்டூசி வந்து சொல்லுவாங்க அப்படியே குண்டூசி நான் கேக்குறேன் இல்ல, எங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி அதே ஒரு குண்டூசி வந்து சரி வச்சுட்டு போறாங்கல்ல, அவளுக்கு பஞ்சமானு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கும் நாங்க இது இல்லாம நாங்களும் பிரச்சனை இல்லாம ஆகிறேன்னா இந்த பின் யூஸ் பண்ணுங்க. இதை எங்களுக்கு விட்டுட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல. விளைஞ்சா ரைட். சொன்னாவது இப்படி இழுத்து இந்த கூர் வந்து அங்கிட்ட இங்கிட்ட அசையாத மாதிரி பாருங்க. இந்த மாதிரி தலை உள்ளுக்கு இறங்கப்படாது. சரியா? இப்படி ஒன்று போட்டு நூல் எடுப்போம் தெரியுமா, நூல் பின்னி பின்னி அந்த மாதிரி. உங்களுக்கு நூல் பின்னி எடுக்கிறது தெரியுமா? உங்களுக்கு விளங்குதா இது போற மாதிரி? உங்களோட தலையில விளங்குதா? ரைட். இப்ப இது அசையாது. இது வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஆவினாலும் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளது இருக்கமாங்க அக்கா, விளங்கல்ல உள்ளுக்குள்ள மடிச்சிருக்க துண்டு அது இருக்கமாதையா வதுகாம. இது இந்த முன்னுக்கு துண்டு இருக்கே, இந்த கூர் வந்து புறவாக போல இந்த இப்படி கூரா இருக்காது. மெயின் வந்து ரெப்பிங்ல வந்து இந்த இந்த கூர் அடிக்க இந்த துண்டு இந்த மாதிரி இருக்கணும். விளங்குதா? இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா நாங்க இது மாதிரி வந்து அடிக்கணும். விளங்குச்சா? இப்ப அப்படி அடிக்காம இருந்தேன்னு சொன்னா அது ஷேப் மாறிடும். போல இப்படி ஆவிரும், இல்லாட்டி இப்படி ஆவிரும். அப்படியே ஒவ்வொரு மாதிரி ஷேப் ஆகும். இப்படி வெச்ச மாதிரி இருக்கிறதுக்கு தான் இது அடிக்கிறோம். விளங்குதா? ரைட். சோ வந்து இப்ப ஒன்னாவது இதுல வந்து லேயர்ஸ்ல வந்து தனித்தனி ஒன்றா செய்யறது இருக்குது, 4 மிக்ஸ் பண்ணி செய்யறது இருக்கு, 2 மிக்ஸ் பண்ணி செய்யறது இருக்கு, 3 மிக்ஸ் பண்ணி செய்யறது இருக்கு. சோ ஒன்னாவது ஒன்று செய்யறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த ஷோல வந்து இப்படி உங்களுக்கு போட்டுக்கோங்க. அப்ப உங்களுக்கு லேசி செஞ்சுக்கொள்ள. எனக்கு வந்து பின் தர வேணும். சரியா? ஒன்னாவது வந்து இந்த பாருங்க, இப்படி கைய இங்க எடுங்க. ரைட். இதுல வந்து மெயின் விஷயம் என்னன்னா லேயர்ஸ் லேசி. நீங்க செய்யற லேயர்ஸ் உண்மைக்குமே உங்களுக்கு வீட்லயே பலவேலும் இதெல்லாம். இதுல மெயின் விஷயம் இந்த ரெப்பிங்கும் அடுத்து போடுற லேயருக்கும், அதாவது இதுக்கு மேல இன்னொன்று போடுவேன். சரி, அந்த அந்த புக் எடுங்க, இப்ப செய்யறது காட்டுறேன். முதல்ல இந்த பிராக்டிக்கல் புக் ஒன்று பார்த்தீங்க தானே, பிளாக் கலர் புக் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த புக்கு கொஞ்சம் எடுங்க. இதுதான் இப்ப நான் உங்களுக்கு செய்ய காட்ட போறேன். இது சரியா? இதுதான் செய்ய போறேன். சரியா? இதுல மெயின் விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஒரே அளவுல வருது. இதுல இருந்து பாருங்க அன்னீவனா பைத்திருக்கிறது உங்களுக்கு நல்லா விளங்குதா? விளங்குச்சா? இதுல வந்து நான் இந்த போட்டோஸ் பிடிச்சு போட்டதுக்கு இதுல வந்து வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? ஒன்று பெருசா ஒன்று சின்னதா வந்து நீட்டா இருக்கா? இல்ல. சோ இதுல மெயின் விஷயம் என்னன்னா எல்லாமே ஒரே அளவுல இருக்கிறது. இதை நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல ஒரு தனி பசங்க இருக்குது. ரைட்டா? பின் தாங்க ரிபாசா. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நல்லா பாத்துக்கோங்க. நீங்க அங்கிட்டால வந்து பாருங்க, ஒவ்வொருத்தர் விளங்குற மாதிரி. ரைட். நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது எப்படின்னா இந்த இந்த கேப்பும் இந்த கேப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். விளங்குச்சா? இங்கால இந்த அளவுன்னா இங்கே அந்த அளவு தான். இங்கால பின்னுக்காவே இங்கால முன்னுக்காவே இருக்க கூடாது. விளங்குச்சா? சரியா? இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து இந்த பின் அடிக்காம வச்சிருந்தேன். என்ன தெரியுமா வரைக்கும் நான் இப்படி எடுக்கக்குள்ள இது அப்படியே கலந்து வருது. விளங்குச்சா? ரைட். இது உள்ளுக்குள்ளது கலண்டதா? கலராது.
கலரவே கலராது விளங்குச்சா. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க செட் பண்ணி நிக்கிறோம். ஹேர் ஸ்ப்ரே போட்டு முடி வலிக்காது இப்ப விளங்குச்சா. ரைட். இப்ப ஒன்னாவது இங்கால பின் குத்தக்கோல இந்த இந்த இது வந்து விளங்கக்கூடாது வேறையா. ஒரு நாளும் இந்த தனியா இது தனியா இந்த ரெப்பிங் தனியா விளங்கக்கூடாது விளங்குச்சா. இதோட இந்த இருக்கு இந்த இங்க ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கே இதுக்கு இப்படி மேல் பண்ணி குத்துங்க. மூஞ்சில குத்திர வானா அந்த பிள்ளை நிறைய பேர் விட்டுற மூஞ்சில குத்தி விட்டுற. மூஞ்சில குத்தா பலவக்கோல அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளை வரும். சரியா. இப்ப இழுத்து சரியா இழுத்து இங்கினிக்கால அடிக்க போல இந்த மாதிரி அடிக்கணும் விளங்குச்சா. இன்னும் கொஞ்சம் பின்னு காக்கி அடிச்சுக்கிட்டதுக்கு பரவாயில்ல. ஏன்னா அப்பதான் நம்மளோட டொட் பின் வந்து ரெப்பிங் புறவு செய்ய போல விளங்காது விளங்குச்சா, மறைஞ்சிரும். ஸோ இது இது க்ராஸா தான் எடுக்கணும். ரைட். அடுத்தது வந்து அந்த சைட்டால ஒரு லேயர். ரைட். நீங்க இதை நல்லா செஞ்சு காட்டுங்கள், எனக்கு அது போதும். மற்ற ரெப்பிங் எல்லாம் உங்களுக்கு எப்படி சரி வந்துடும். அடுத்தது இதுல எப்படி இதோட சரியா மேலைக்கு அடிக்கணும். அளவு முக்கியம். அந்த நான் அடிச்ச குண்டூசி அதுல விளங்குதா இல்ல. அந்த மாதிரி விளங்குச்சா. ரைட். இப்ப இதுல எடுக்க போல இந்த கிராஸும் எப்படி இருக்கணும். இந்த பாருங்க இங்க ஒரு வெட்டு பற்றுது எப்படி இருக்கணும். இதுலயே சரியா வரணும். சரியா. அதே மாதிரி இந்த கோடு வந்து இங்க இப்படி இந்த வெட்டு துண்டு இருக்குதே இந்த வெட்டு துண்டு இந்த கோட்டுக்கு நேரா வரணும். இதுவரை தான் மெயின் விளங்குச்சா. முன்னுக்கு துண்டு குழப்பி விட்டீங்கன்னு சொன்னா வரவே இல்லை. இங்க ரெண்டு இது இங்கக்கு இப்படி மடிஞ்சா நல்லா இருக்குமான்னு சொல்லுங்க பாக்க. அப்ப எப்படி இருக்கும். இப்படி இப்படி வளைஞ்சு இங்கிட்டு சைடுக்கு போற மாதிரி தான் இருக்கும். சோ இதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சரியா. அதனாலதான் இந்த கூரை நாங்க நேரத்தோட அழகா இதுக்கு நேரம் வச்சுக்கிட்டாச்சு. விளங்குச்சா உமேஷா. ரெப்பிங்கே பண்ணிலையே. ரைட். நீங்க இவ்வளவு காலம் இந்த ரெப்பிங் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இதை நீட்டா செய்யுங்க. அடுத்ததா தான் ஒரு பாக்ஸ். இப்ப நீங்க வந்து பெரிய பாக்ஸ் எடுக்கிறதா சின்ன பாக்ஸ் எடுக்கிறதான்றது உங்களோட கையில. பசங்க வந்து சின்ன 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 பட்டி பட்டியில நிறைய வந்தா பசங்க அடிக்கும். விளங்குச்சா. கையில நிறைய எடுத்துக்கணும். ரைட். இப்ப ஒரு ஸ்டேட் மட்டுமா சின்ன சின்னதா இருக்கணும். இந்த பாருங்க விளங்குதா. இதை எடுத்த மாதிரி அதே எடுக்கும். அதை எடுக்கணும். இங்கிட்டுக்கும் அதே அளவு தான் விளங்குச்சு. அந்த அளவு சரி எடுத்தீங்கன்னா சரியா வந்துடும். இங்கால குத்தக்கோல இப்படி மேல் நோக்கி குத்தணும். மூஞ்சில குத்திடக்கூடாது. விளங்குதா. உங்களோட கையில தான் அதை ஹேண்டில் பண்றதுல இருக்கி. விளங்குச்சா. குத்தினா சொல்லுங்க நான் எடுக்கிறேன். சரியா நஜீஃபா. ரைட். உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பயம் சொன்னா இந்த ரெப்பிங் நான் அடுத்தது எடுக்க போல வந்துடும் சொல்லி பயம் சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதை இப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கலும் குத்தினா சொல்லுங்க. இது வந்து அசையாது. சரியா. இது வந்து அசையாது. சரியா. இப்ப இங்கிட்டு எடுக்க போல இது முன்னுக்கு போவாது. இப்ப இங்கிட்டு சைடால தனி அடிக்க போறேன். இங்கிட்டு சைடால அடிக்க போகல என்ன தெரியுமாவும் இது இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு ஆவிடும். அப்ப இது இதே இடத்துல வைக்கிறேன்னா இதை இப்படி அடிச்சுட்டு போறேன் இதை கழட்டிக்கோங்க. ரைட்டா. சோ இப்படியும் உங்களுக்கு செய்யலும். ரைட். இப்ப இங்கிட்ட பாக்ஸ் எல்லாம் சரியா வைக்காது. நேரடியா
சரியா சொல்லுங்க. ம். இப்ப நாங்க உள்ளுக்கு ஒரு மெட்டீரியல் போடுறதுல என்ன பிளஸ் சொல்லுங்க பாக்கா. அந்த மெட்டீரியல்ல தான் இது இறங்குது. விளங்குச்சா? இப்ப நீங்க உங்களோட ஷிஃபான் ஷோல் தானே? ரெடி பாப்பா, நான் ஷோல் தாரேன் உங்களுக்கு. கழுத்துல ஷோல் வேணுமே உங்களுக்கு. அது இருக்கே. ஏதோ ஒரு அகாடமில வந்து சொல்லி கொடுத்து ரேப்பிங் ஸ்டைல ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்ப்ரே அடிக்க சொல்லி இந்த அந்த அந்த புள்ளதான் நான் சொன்னேன். முதல் ஒரு புள்ள கதை வந்து சொல்லி கொண்டேன். அந்த புள்ளதான் சொல்லிச்சு, இந்த மிஸ் எங்களுக்கு வந்து இந்த ரேப்பிங் ஸ்டைல வந்து ஸ்ப்ரே பண்ணி நிக்க வைக்க சொன்னாங்க. இனி நாங்க ஒழுங்கா செஞ்சா அதை எப்படி கலரும்? பின் அடிச்சு நிக்காதது ஸ்ப்ரேல நிக்குமா? குத்தினா சொல்லுங்க. ஸ்ப்ரே இது கடிக்க சொல்லுங்க. ஸ்ப்ரே இது கடிக்க சொல்லுங்க. ரேப்பிங் முடிச்சிட்டு அந்த சிறந்த விலை என்கிற ஒரு கலர் இல்லை. எப்படி போனாலும் வீரமான மாதிரி ஆயிடும். தோதுண்டு பார்க்க போனா. இப்ப உங்களுக்கு இப்ப நான் ஒன்னொன்று சொல்லித்தரேன். இப்ப நீங்க செய்ய போக்களை வந்து இது ஒன்னாவது செஞ்சு பாருங்க. அது சரியா வந்துச்சுன்னு சொன்னா அடுத்ததை வந்து இங்க ஒன்று தானே எடுத்தேன். இங்க நொண்டு இங்க நொண்டு இங்க நொண்டு இங்க நொண்டு எடுக்கிறேன். அப்படி எடுக்காம இங்கின 2 இங்கின 2 அப்புறம் இங்கினால 2 இங்கினால 2 அப்படி இல்லாம இங்கினால 3 இங்கினால 3 இங்கினால 3 இங்கினால 3 பேர் இதை சொல்றேன். அப்படி இல்லாட்டி ஒன்னாவது இங்கினால 4 அப்படியே அடுக்கியாச்சு. அப்புறம் இந்த சைட்டால 4 இப்படியே அடுக்கியாச்சு. அப்புறம் இந்த சைட்டால 4 அடுக்கியாச்சு. இந்த சைட்டால 4 8 8 வரும். அப்போ ஃபுல்லா கம்ப்ளீட்டா செஞ்சு கொள்ளையிலும். விளங்குதா? விளங்குச்சா உங்களுக்கு? சரி, ஒருத்தர் செய்வாங்க தானே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று மாதிரி. நான் செய்யறதேன்னு இல்லாம டிஃபரெண்டாவும் செய்யுங்க. சரியா? எல்லாரும் ஒரே மாதிரி செய்யவானா? ஏன்னா உங்களோட ஒர்க்கிங் போட்டோ பிடிச்சி போடுவேன் தானே. ஸோ ஒரே மாதிரி செஞ்சா ஒரு டிஃபரெண்ட் இருக்காது. நீங்க உங்களோட என்ன மிச்சமே விஷயம் என்னன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டியை யோசிக்கணும். நீங்களா யோசிச்சு சில விஷயங்கள் செய்யணும். இப்ப என்ன மைண்ட் செட் விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். இதை வந்து நான் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணா நான் மெட்டீரியல் தரேன் மிக்ஸ் பண்றதுக்கு. மிக்ஸ் பண்ண தெரியும்னா மிக்ஸ் பண்ணுவேன். மெட்டீரியல் வச்சு போட தெரியுமாண்டா? நான் இந்த மினுக்கம் போட வரைக்கும் அது தாரேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொள்ள தெரிய தானே. அப்ப உங்களுக்கு தெரியும்னா அதை வச்சு செய்ய ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இதுல நான் சொல்லி தந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரைட்டா? இப்ப ஒன்றுன்னா இங்க இது பாருங்க. இப்ப நான் எப்படி தெரியுமா சொன்னேன்? இப்ப இதுல ஒன்று தானே எடுத்தேன். இப்ப இதுல எப்படின்னா 1 சரியா, 2 3 விளங்குச்சா? இந்த இருக்கி இப்படி ஒன்றா நீங்க அடிக்கணும். ஓ, இந்த பாருங்க, இந்த ஒரே இடிக்கா 3 இருக்கும். இந்த விளங்குதா? இந்த பாருங்க, ஒரு சைட்ல ஒரே இடிக்கா இப்ப 1 2 3 4 இருக்கு. அப்புறம் அடுத்த சைடால அதே மாதிரி 4. அப்புறம் மரம் இங்கிட்டால 4. அப்படி இல்லாட்டி 2 2 2 2 3 3 எப்படி 6 6. விளங்குச்சா? அதுவும் ஈஸி. சரியா? அதுவும் ஈஸி. ஓகே. ஆனா இடையில குழப்பிடக்கூடாது. 2னா 2லயே தான் போகணும். இல்லாட்டி வித்தியாசம் விளங்கும் அதுலயும். பார்த்து அழகா செய்யுங்க. விளங்குச்சா? உங்களுக்கு இப்ப தனியா செய்யக்கோல. இப்ப நான் யார்ட்டையும் உதவி இல்லாம தானே செய்றேன். அப்ப உங்களுக்கு இதை யாரு பிடிச்சுக்கொள்வா? சோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பின்ன குத்தி கொண்டு செய்யலும். ஆனா ஷோல் டேமேஜ் ஆகக்கூடாது. இதுல நான் பார்ப்பேன். அதுல தான் நான் ஒவ்வொருத்தட்ட நீட்னஸ் எப்படி பேத்திருக்கேன்னு பார்ப்பேன். ஷோல் டேமேஜ் ஆகினா வேலை இல்லை. விளங்குச்சா? இப்ப எங்கட ஷோலா இருந்தாலும் சரி, கஸ்டமர் டே இருந்தாலும் சரி, விளங்குச்சா நஜீஃபா? செய்யறது பார்த்து கொண்டு அடிக்கிறீங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஒவ்வொரு நாளைக்கு இப்படி ஒவ்வொருத்தர் உட்காருங்க. சரியா? அப்ப எல்லாத்துக்குமே சமமா ஸ்டடிஸ் போகும். ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்த பாவம் தானே. அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் உட்காருங்க. சரியா இருந்தா வாயில போட்டுற இல்ல, யாரும் போட வேணாம். மறதில போட்ட அதெல்லாம் கூடாது. ரைட்.
இந்த இடசல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். விளங்குதா? விளங்குதா? கீழேனா இந்த பாருங்க, இந்த இடசல் இந்த பாக்ஸ் இருக்கே, பாக்ஸ் வந்து ஒரே அளவுல இருக்கணும். இப்ப நான் மெட்டீரியல் ஒன்று வச்சு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். சரிங்க, இப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் மிக்ஸ் பண்றேன்டா நேரம் நீளுக்கு வேணாம். ரைட், இது பிடிச்சுக்கோங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி மெட்டீரியல் மிக்ஸ் பண்றேன்னா, கலர் மிக்ஸ் பண்றேன்னா இந்த மாதிரி துண்டு தான் நீங்க வெட்டி கொள்ளணும். ரைட்டா? இப்ப நான் இதுக்கு ஒரு மெரூன் கலர் இந்த கலர்ல மிக்ஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சரியா? இதே அளவுக்கு இதுல வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு ரெப்பிங் ஸ்டைல் செய்யறதுல வந்து இப்படி ஷோல அடிச்சுட்டு எல்லாமே இப்படி துண்டு துண்டு வெட்டி செய்யறது இன்னும் லேசி. எனக்கு இது இப்படி இழுப்படாது. இந்த துண்டு துண்டு இப்படி இருக்கும். ஆனா அதை சரியா செய்யறதுல தான் இருக்கு. இந்த துண்டு துண்டு இப்படி பொங்கின மாதிரி வந்துச்சுண்டா அப்புறம் அந்த புல்ல வந்து இப்படி இருக்கும். விளங்கிச்சா? அதனாலதான் நான் அந்த மெத்தட் சொல்லித்தரல. மிக்சிங்க்கு மட்டும் நான் சொல்லித்தரேன். போட்டீங்க அது வந்து வெள்ளண்டினாலேயோ போடணும். எது அந்த கொண்ட மாதிரி. ஓ, அது அதுல போட்டா நல்லா நல்லா இப்படி இருக்கும். இந்த இப்படி இருக்குது பாருங்க, பன்னோடு வச்ச மாதிரி இருக்கும். விளங்குச்சா? ரைட். இப்ப அடுத்ததா இங்கிட்டுக்கு எத்தனை 1 2 3 4வதுக்கு வச்சிருக்கேன். அப்ப இதுல 1 2 3 4வதுக்கு என்ன வைக்கணும்? ஷிஃபான் இந்த இந்த மிக்சிங் மெட்டீரியல் வைக்கணும். ரைட்டா? ரெண்டுலயும் ஒரே மாதிரி வைங்க. மத்த சைடுக்கு வைக்க முடியாது. மத்த சைடுக்கு வைக்க உங்களோட விருப்பம், உங்களோட டிசைன் எப்படி போகுதுண்டு. நான் வந்து இந்த 2 சைட்லயுமே இப்படி வெட்டிப்பட்டு விளங்குற மாதிரி வைக்கிறதுக்கு தான் போடுறேன். விளங்குச்சா? ஒரு சைடுக்கு போட்டா பசங்க இல்லையே. ரெண்டும் மிக்ஸ் பண்றோம்னா நான் சொல்லி தரேன் இந்த மெத்தட. உங்களுக்கு வேணும் அப்படி செய்யணும். சரி, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பழகும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால நீங்க ஒன்னாவது இதை மட்டும் செய்யுங்க. நீங்க இதை பூர நேரம் அடிங்களே, எனக்கு அது போதும். எனக்கு தெரியும் எப்படியுமே இந்த பிள்ளை விடுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் சரியா? இந்த கூரை நீங்க நேரா இந்த ஃபேஸ் ஷேப்க்கு செய்யுங்க. பார்க்க ஒரு மனுஷனுக்கு பசங்க மூஞ்சி விளங்குறதுக்கு ஒன்னாவது அது செஞ்சீங்கன்னா போதும். ஆனா நான் செய்யறதே இல்ல. நானும் செய்யறேன். எனக்கு வாரி ஊசி குத்தி 2 நாள் தலைவலி மீன். நீங்க எவ்வளவு பசந்த மேக்கப் பண்ணி வேலையில இது ஒழுங்கு செய்யாட்டி, நீங்க எவ்வளவு பசந்த மேக்கப் செஞ்சாலும் வேலையில ஹேர் ஸ்டைல் ஒழுங்கு செய்யாட்டி அதுதான் அசிங்கமாக்கிறோம். விளங்குதா? ரைட். அடுத்ததா வந்து இதுல சரியா? இதுல அடுத்ததா இந்த பாருங்க, திருப்பி இந்த மெட்டீரியல்ல கொண்டாந்து வைக்கிறேன். மறுவ திருப்பி இதுல பாருங்க. இப்ப விளங்குச்சா? ஸோ இப்படித்தான் நாங்கள் மெட்டீரியல் இதுல உங்களுக்கு என்ன செய்யணுங்க, 1வது இது, 2வது இது மெட்டீரியல், அப்புறம் 3வது இது, 4வது இது, இப்படி கலர் கலர் வருமே அது மாதிரி செய்யணும். எல்லாரும் பேசிக்கோங்க 1வது. அப்ப நாங்க அந்த வீடியோஸ் போட்டோஸ் போட போல வந்து அடே எங்க கிளாஸ்ல அடே அந்த பிள்ளை பேத்து பல வெடிக்கணும் உங்களுக்கும் காட்டிடும். நாங்க கிளாஸ்ல செஞ்சது போட்டிருக்கிறாங்க, எங்களோட வேலையில சும்மா நிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா அப்ப யாரும். அப்படி நாங்க கிளாஸ்ல பேத்து பல வரணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டிடும். ஸோ டிஃபரெண்டா கிரியேட்டிவா யோசிங்க. இவக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று கொடுங்க. ஏன்னா அவ ஹேர் ஸ்டைல் பண்ண கூட உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தருவா. ஹேர் ஸ்டைல் எல்லாம் லேசி இல்லம்மா. அப்படி இருக்காது. அது இருக்கு. நீங்க சொல்றீங்க இந்த இப்படி இப்படி மறையிறதானே, அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முன்னுக்கு வரும். சரியா? சரியா? குத்திங்க
இல்ல அது வந்து நான் அவட இதுக்கு குத்தி இருக்கிறேன் விளங்குது இந்த ஷோலுக்கு இப்ப நான் இப்படி ஸ்ட்ரெப் பண்ண போல இது மறைஞ்சிடும் விளங்குச்சா ரைட் ஷோலுக்கு குத்தி அந்த உள்ளுக்கு ஒரு ஷோல் இருக்கி அதுக்கு தான் குத்துறேன் விளங்குச்சா அந்த குத்துவா உடம்புல குத்திராதீங்க பாருங்களேன் நீங்க ஷோல் குத்திருக்கு ஷோல் ஷோல் உள்ளுக்கு நான் ஒரு இந்த வெலண்டினா ஷோல் போட்டனே அதுக்கு திருக்கி அதுக்கு தான் குத்திருக்கிறேன் அதுக்கு குத்தை மேல நீங்க நிக்கிற மாதிரி குத்திக்கோங்களே நீங்க நேரடிங்க அந்த ஷோல் இங்க வராது காதல குத்தாம உள்ளுக்குள்ள குத்தினா சொல்லுங்க சொல்லிடுங்க இல்லதானே ரைட் ஒவ்வொருத்தர் அப்படித்தான் நான் போன்ட்டு இப்ப அந்த புள்ளைகள் எல்லாம் தலையிலுக்கு இறக்கிக்கிட்டு நான் போட்டதே கழட்டி வச்சு ஸ்பின்ன ஊத்திட்டோம் சரி கோல் பேண்ட் இல்லாத நானோட மகளோட கோல் பேண்ட்ல கடன் வாங்கி தாரு உங்களுக்கு எனக்கு இவக்கு இவருக்குதான் டீச்சர் நீங்க கொடுப்பாட்டி காட்ட வேணுமே நான் அவ கொடுப்பாட்டோம் நான் யார் கொடுப்பேன் நீங்க டீச்சர் கொடுப்பாங்க அடிப்பே அடிப்படத்தான் அதெல்லாம் காயமா பித்துரும் நீங்க ஒன்னாவது வந்து உங்களுக்கு ரெப்பிங் செஞ்சு பழக்கம் இல்ல தானே ஒருத்தர் செய்வாங்க தானே அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்ப இன்னொரு டிப்பும் பாப்பீங்க அதுக்கப்புறம் வந்து அவ குக்கரை வச்சு நீங்க செய்ய அவக்கு யாரு செய்யறதோ குக்கரை வச்சு சரியா சரியா பாத்துக்கோங்க குத்தினா சொல்லுங்க திருப்பி ரெட் கலருக்கு இல்ல திருப்பி துண்டெல்லாம் வச்சு இல்ல விலங்குல இதே திருப்பி வைக்கிறேன்னு சொன்னா இந்த துண்டு தான் நீங்க வைக்கணும் விலங்குச்சா ஷால் வச்சா இன்னும் பிளஃபியா வரும் விலங்குதா நிறைய ஷால் போட கூடாது எங்கிட்ட சோல் இல்லையே முடிஞ்சு சோல் தேடி எடுப்போம் அந்த ஷால் எடுக்கிறல்ல அந்த ஷால்ல ஒரு நாள் எடுக்கிறல்ல அது வந்து எங்களுக்கு சுத்துறதுக்கு மட்டும்தான் விளங்குச்சா அந்த ஷால்ல வந்து நாங்க ரெப்பிங்க்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது விளங்குதா அது எங்களுக்கு தேவை கவர் பண்றதுக்கு ஒன்னாவது நீங்க இந்த ரெப்பிங்க செய்யுங்களே எனக்கு 2-3 சொல்லி தந்து பாவம் இந்த ரெப்பிங்க மட்டும் நீங்க நீட்டா செஞ்சு காட்டுங்க அப்படி செஞ்சு போற நான் இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன் செய்யுங்களே ஒன்னாவது இல்லாட்டி டைம் பேத்துரும் நான் செஞ்சு காட்டுவோம் நிக்க போல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செய்ய டைம் இல்லாம பேத்துரும் பிரச்சனை இல்லை இது வந்து நான் வெலண்டினா மெட்டீரியல் வாங்கி தச்செடுத்தேன் நாங்க வந்து இப்படி ஷோல் எடுக்கிறது நஷ்டம் ஷோல் ஷோல் அப்படி நிக்கிறது இல்லை ரெப்ப நான் நிக்கிறேன் ஐயோ வெலண்டினால ரெப் பண்ணவே இல்லை இப்படி ஊரெல்லாம் பச்சை வெலண்டினால ஷோல் ரெப் பண்ணவே இல்லை சரி
நேரம் இல்லைங்க. கழட்டிடணுமா? எங்க உள்ளது அது விளங்கும் இல்லாட்டி நான் ஒரு கொண்டு பின் குத்தி இருக்கிறது விளங்குதா உங்களுக்கு? இங்க 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 எங்க சரி விளங்குதா? இங்க குத்தினது சரி விளங்குதா? இப்ப ரப்பிங் பண்ண போற ஒரு குண்டூசி சரி விளங்காது. அப்ப எப்படி நினைப்பாங்க, அப்படியே ஒரு குண்டூசி இல்லாம ரப்பிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அப்பதான் அடே அவங்க நல்லா ரப்பிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. இப்ப குனிங்க பாக்க விளங்குதா? இல்ல நான் கேட்டேன், இங்க குத்துறீங்க எங்க குத்தணும், இங்க குத்துனதெல்லாம் கழட்டிடணுமா? எங்க அது கழட்டா உள்ளதெல்லாம் இதுல குத்தினதா? இப்படி இல்ல இதா? இது கலட்டுல இங்க ரெண்டு இருக்கவே வேணும். இங்க உள்ளதும் கலட்டுங்க சரியா? அது வந்து உங்களுக்கு பிடிச்சுக்கணும் சப்போர்ட்க்கு விளங்கிச்சா? இப்ப பாருங்க 1 2 3 சரியா? அடுத்ததா இது அப்புறம் 1 2 3 சத்தனே அப்படித்தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியும் செய்யணும் ரைட்டா? அப்படி இல்லாட்டி இப்படி 2 பட்டி முன்னுக்குள்ள ஷோல்ல அனுப்பிட்டு 3வது பட்டிக்கு இது போடணும். அப்படி செய்யவும் மேலும் ரைட். இப்பதான் எங்க அந்த மற்ற ஷோல் இப்ப நான் ஏன் இந்த ஷோல் எடுத்தேன்னு சொல்லுங்க. இப்ப நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது ஒன்று இப்ப விளங்காது. இந்த பாருங்க விளங்குச்சா? இப்ப இதுல வந்து நீங்க இப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து நெஞ்சு வந்து மூடி வேணும் இந்த அளவுக்கு ரைட்டா? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நெஞ்சு மூடி வேணா எனக்கு இப்படி வேணும்னு. சோ இந்த இடத்துல வந்து நெஞ்சு மூடி வேணும்னு கேக்குறாங்கடா இங்கினிக்கால வந்து இந்த அளவுக்கு இங்கால கூடையாவும் இங்கால குறவும் எடுங்க சரியா? நெஞ்சு மூடி வேணா எனக்கு இப்படி களத்தோட இப்ப உள்ள ட்ரெண்ட்ல மாதிரி எடுங்கடா சரியா? அரைவாசிக்கு எடுங்க. இந்த கூடையாவுள்ள துண்டை வந்து உடுப்புள்ளுக்கு அனுப்பிவிடுங்க சரியா? இந்த துண்டால தான் நீங்க ரெப் பண்ணி எடுக்கணும். விளங்குதா? விளங்குச்சா? இந்த கூடையாவுள்ள துண்டை விளங்குச்சா? எங்கேயும் இல்ல விளங்குறதுக்கு வச்சா தொங்கும் ரைட்டா? இப்ப இதையும் மடிச்சு எடுங்க. நாங்க இப்ப ட்ரெண்ட்ல உள்ள மாதிரி எடுப்போம். நான் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மத்ததை உங்களுக்கு செஞ்சுக்கிறேன் எலுமே ரைட். சரியா நடுவால எடுத்தேன். பிடிங்க கொஞ்சம் இதனால பண்ண ஓகே சொன்னா இப்ப பிரைட் சரி யார் சரி இருக்கிறேன்னா அவவே பிடிச்சு கொள்வா. விளங்குதா? குத்தினா சொல்லுங்க. இப்ப நான் குத்தினத்துல ஒன்று சரி ஒரு மூஞ்சி குத்தி பட்டுச்சா? இல்ல. அப்ப என்ன விளங்குச்சா? பாப்பாம யார் யாரு கத்துறேன்னு இது நேராவே இந்த பாருங்க இது சரி சமமா நேரா எடுக்கணும் ரைட். இப்ப இதுல இந்த துண்டுல இருந்து நேரடிங்க நான் குத்துனா இழுத்து எடுத்து பண்ணுங்க. அவட மூஞ்சி தவிர யாரு நல்ல ரெண்டு எடுத்தோம் தானே? இப்படி 2 எடுத்த துண்டை இங்கனால அப்படியே எடுக்கிற அப்படியே எடுத்து சில பேர் இப்படி வர இல்லாட்டி இப்படி போற அப்படி இல்ல. அவங்களோட ஃபேஸ்க்கு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் சரியா? நாங்க எடுத்துட்டு இங்கனால இழுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இழுத்து அடிச்சுக்கோங்களே. இந்த பாருங்க இங்க அங்கால பின் விளங்குதா? நான் அடிச்ச பின் இங்க சரி விளங்குதா? அதாவது இந்த இடத்துல இன்னைக்கு வந்து அடிச்சுக்கோங்க. அதை அடிக்கிறது எப்படி அடிக்கணும்? இந்த மாதிரி இப்படி அடிச்சா என்ன ஆகும்? இப்படி கலண்டு வந்துடும். சோ அது கலராத மாதிரி இப்படி அடிக்கணும். இப்ப கலர் வராது. ஓகே? இப்ப இதால எடுத்து இப்படியே இந்த துண்டையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இப்ப நேராங்க சொன்னேன். இந்த துண்டு எக்ஸ்ட்ரா வர துண்டு இருக்கே இத வந்து இப்படி உள்ளுக்கு போட்டுருங்க. இது வந்து இது கொஞ்சம் நேராவின அப்புறம் இது உள்ளுக்கு ஆவிடுங்க கொஞ்சம் ரைட். இது கொஞ்சம் நேராங்க எலும்பு அப்படியே ஒரு உடுப்புக்கால அது இல்லைங்க
Right. சரிதானே? இப்ப இவங்களுக்கு எந்த அளவு வேணும் உங்களுக்கு இப்ப இந்த அளவுலயும் ஓரளவு முடிப்படுது. சில பேர் சொல்றாங்க இல்ல எனக்கு அப்படியும் வேணும் இந்தியால எடுங்கன்னு. சரி இப்படி எடுத்தா சரி விளங்குதா? இது இப்படியேவா? ஓ அது அப்படி வரும். இப்ப வேற நெட் போனதுக்கு போறோம். உங்களுக்கு அதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு டெக்னிக் வரைக்கும் அதுவும் நான் சொல்லி தரேன். இப்போதைக்கு நீங்க இதான் இப்படி செஞ்சு கொண்டா போதும். சரியா? இத நல்லா அழகா இப்படி இழுத்து இந்த பின் அடிக்க போல பாத்துக்கோங்க. பாருங்க இப்படி ஒன்று அடிங்க. இந்த நூல்ல பின்ற மாதிரி தான் நீங்க இந்த ஊசியெல்லாம் அடிக்கணும். விளங்குச்சா? இல்லாட்டிதான் கலண்டுகிட்டு வந்துரும் இழுப்பட்டு. விளங்குதா? ரைட். இப்படி ஒன்று அடிச்சாச்சு. இன்னொன்று எடுத்து இந்த மாதிரி அடிக்கணும். மற்ற சைடுக்கு கொண்டு அடிச்சுட்டீங்கன்னா இப்படி இழுத்தாலும் வராது, இப்படி இழுத்தாலும் போவாது. விளங்குச்சா? இந்த சைடு போவாங்க. இந்த பின்னுக்கு சைடு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த என்ன சொன்னா உங்களுக்கு இந்த என்னது நெட் வர இருந்தாலும் ஒரு அளவு சரி இதுல வந்து கலத்து விளங்காத அளவுக்கு இருக்கணும். விளங்குதா? எங்கட ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி செய்யணும். விளைஞ்சா ரெப் பண்ணினாலும் நீங்க உங்களோட ட்ரெஸ் என்னது பிரைடல் ஃப்ராக் எல்லாம் பேர்ல்ஸ் இருக்கி நூல் அப்படியே நூல்ல போய் இது குத்தி பட்டா கலண்டுரும். விளைஞ்சா போக போக இவக்கு என்ன இந்த ஊசி இழுபட போல உடம்புல சில நேரம் இது குத்தி பட பார்க்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து அடிங்க. இப்ப விலங்குதா? நான் இந்த ரெப்பிங் ஊசி வச்சு செஞ்ச மாதிரி எங்க சரி விலங்குதா உங்களுக்கு சொல்லுங்க பாக்க. இப்ப இதெல்லாம் மறைஞ்சிடும். இங்க பாருங்க எங்க சரி ஒரு ஊசி விலங்குதா மூஞ்சில? விலங்கு பாருங்க. விளங்கிச்சா? மூஞ்சி ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. மூஞ்சி பசங்க இருக்கா பார்க்க. அதே மாதிரி பாருங்க ரேப்பிங்கும் நல்லா இருக்கு. விளங்கிச்சா? இந்த நீட்னஸ் வேணும் ஒவ்வொரு லேயர்ஸ்களுக்கும். விளங்குதா? இதுதான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க் அடிக்கணும். இந்த அளவு நீட்னஸ் வர அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது சரியா வந்துச்சுன்னா அடுத்த நீங்க குயிக்கா செஞ்சா இதை சொல்லி தருவேன். சரியா? சரி இதுல ஒரு போட்டோ இப்படி மூஞ்சி இப்படி மூடிக்கோங்க. நீங்க இப்படி மூடிக்கோங்க. நல்லா ரைட். அப்படி குடிஞ்சு மூடிக்கோங்க. நான் போட்டோ அடிக்கிறேன். யாரோ வெளிச்சத்தமா இருக்கிறது. ரிஃபாஸாவா? ரைட். நீங்க வந்து கொஞ்சம் எழுதுங்க. எனக்கு போட் கிட்ட வந்து அப்படி உட்காந்து செய்ய பாக்க. பச்சைக்குள்ள சுத்தி அப்படியே கொஞ்சம் நீங்க மூஞ்சி மூடிக்கோங்க. சரிதானே? இப்ப எல்லாரும் அதே மாதிரி பாத்துட்டீங்க தானே? இந்த பின் வேணுமே என்ன சாமனத்தையும் உங்களோட சாமனத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறவாடா. சரியா? இது பின் எடுத்தா பரவாயில்ல. உங்களோட பின் வந்து
இதுல நீங்க சுத்துறீங்க மூச்சு பார்க்கவா நீ பாத்து இது கட் பண்ணிடுவேன் நான். இது போடு